முதல்ல கொஞ்சம் பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அடுத்ததாக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துடலாம். அது கூடவே 2 கருவேப்பிலையும் போட்டு வறுத்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். இல்லை, நம்ம செய்கிற ரசம் வந்து ஒரு 10 பேர்கிட்ட கூட சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ரசத்தை வெறும் ரசம் மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம். குழம்பு எதுவுமே வச்சுட்டு ரசத்தை சைடிஷாக வச்சு சாப்பிடணும்லாம் கிடையாது. இதை மெயின் டிஷ்ஷாகவே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். புளியும் 2 தக்காளியும் கரைச்சிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளியும் கரைச்சிக்கலாம். கரைக்கலைனா கூட நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நல்லா தக்காளியும் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியும் 2 தக்காளியும் கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து விட்ருவோம். கூடவே நல்ல தாராளமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து 2 பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். உப்பு போட்டுடலாம். நம்ம தண்ணி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவை, நம்ம பருப்பெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து ஊற்றிக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்க வேணாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். பருப்பு புளி ரசம் பருப்பு புளியெல்லாம் சேர்த்து ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கிட்ட கூட நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா வறுத்த மசாலாவை பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். மொத்தமாகவே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். ரச பவுட்ரு கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். நம்ம கல்யாண வீடுகளில் எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா ரசம் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா, அதே ரசம் தான் இது. அது கூடவே சும்மா ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துடலாம். அப்போ அந்த இனிப்பு அந்த புளிப்பெல்லாம் சேர்ந்து இருக்கப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் எங்கே நம்ம கல்யாண வீட்டுகளெல்லாம் போய் ரசம் சாப்பிட்றோம். இப்போ எல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட்டு ரிசப்ஷன்னு நைட்டு டின்னரும் காலையில் கல்யாணம் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோடு முடிச்சு அனுப்பிச்சி விட்டுறாங்க. எந்த கல்யாணத்தில் இப்போ நம்ம ரசம் சாப்பிட்டோம், அந்த ரசங்களை நம்ம வீட்லையாவது செஞ்சு சாப்பிட்லாம் இல்லையா. அதனால் சரி நம்ம வீட்டிலே செய்வோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா கமன் மனமாக அப்படியே வீடே மணக்கம் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கமன் மனமாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம ரச பவுட்ரு போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ரசத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டு கூடயே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ ரசத்தில் ஊற்றிடலாம். அருமையான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிருச்சு. இனி நம்ம ரசம் சாப்பிட்றதுக்கு கல்யாண வீட்டில் போய் சாப்பிடலையே அப்படின்ற ஃபீல் பண்ணவே வேணாம். நம்ம வீட்டிலே கல்யாண வீட்டு ரசம் நல்லா கமன்னு செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு துளி பூண்டு கூட சேர்க்காமல் செஞ்ச மைசூர் ரசம் இல்லைன்னா கல்யாண ரசம், 2ல் உங்களுக்கு இதில் எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம குழம்பெல்லாம் வச்சு இதை சைடிஷாக தான் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. அப்படியே நம்ம வந்து இதை மெயினாக வச்சு வெறும் சாதம் வச்சு இதை மெயினாக வெறும் ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு அப்பளம் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். சூப்பராக இருக்கும்.